ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சனிக்கிழமை மத்தியானம் தங்கச்சி வீட்டில் வச்சு எடுத்த வீடியோ. தங்கச்சி மத்தியானம் சாப்பாட்டுக்கு சோறு, சாம்பார் வச்சுருந்தா, குழம்புக்கு கூட்டுக்கு புடலங்காய் பொரியலும் காலிஃப்ளவர் பொரியலும் வச்சுருந்தா. போன உடனே தங்கச்சி வீட்டுக்கு போன உடனே சாப்பிட தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் லீவு முடிய போகுங்கனால தங்கச்சி வீட்டுக்கு போனோம். போகும்போதே நல்ல பசி. போனோடனே தங்கச்சி சாப்பாடு தந்தா, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி ஸ்கூல் தொடங்கினால தங்கச்சி வீட்டுக்கு போக முடியாதுல்ல, அதனால தான் முன்னக்கூட்டியே போயிட்டு வந்துட்டோம். பிள்ளைங்கள்லாம் பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. அப்படியே அன்றைக்குள்ள நாள் முடிஞ்சு சாயங்காலம் தங்கச்சி பையன் ஆற்றுக்கு குளிக்க போனான். அவன் நீச்சல் கற்றுக்கிறதுக்காண்டி இடுப்பில் பைக் டயருக்குள்ளே டியூப்பை போட்டு நீச்சல் கற்றுக்கிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போம்லாம் உள்ள பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நீச்சலே தெரிய மாட்டுக்கு. எல்லோரும் காலையில் வீட்டு பாத்ரூமெல்லாம் குளிச்சுக்கிட்டு நீச்சல்னாலே என்னென்னு தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடலுக்கு குளிக்க போனால், ஒரு ஏரிக்கு குளிக்க போனால் கண்டிப்பாக நீச்சல் தெரிஞ்சிருந்தால் நல்லது. எங்கள் ஊர் கோயிலில் வேலை நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிடும். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கும்பாபிஷேகம் வீடியோவை ஆட் பண்ணதை எல்லோரும் பாருங்கள். அப்படி அன்றைக்குள்ள நாள் நல்லா ஹாப்பியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா ஊருக்கு போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது எங்கள் அம்மா ஊரும் கூட. இனி அடுத்து ஆனுவல் லீவ் வரும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் போக முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.